அவனே என்ன பண்ணுறான், உங்களுக்காக பெற்றோரை வந்து உட்காந்து பிரெயின் வாஷ் பண்ணுறான். நீ எங்கள் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடணும். அப்போது இதை சரியாக பயன்படுத்துவதற்கு ஒரு சினிமாவில் ஹீரோ கிளைமேக்ஸில் இன்ட்ரொடியூஸ் ஆனாக்கா படம் சக்ஸஸா? அப்போது ஒரு ஹீரோவை படம் ஆரம்பித்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இன்ட்ரோ பண்ணாட்டி வெறுப்பாயிருவாங்க. பார்க்க மாட்டான் உட்காந்து. என்ன கடைசி வரைக்கும் வரலன்ட்டு போயிட்டுருக்கும். நீங்கள் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ண வரல, அதை தான் நான் சொல்கிறேன். அப்போது அரசியலும் அப்படி தான். நீங்கள் கிளைமேக்ஸில் தான் உள்ளே வருவீங்க அப்படின்னாக்கா அது எப்படி சக்ஸஸாக மாறும்? லாஸ்ட் மினிட்டில் க்ரௌடு கூடும். ஓட்டாக கன்வெர்ட் பண்ணி அவனை அறுவடை செய்கிறதுக்கு நீங்கள் களத்தில் நிற்கணும். இன்றைக்கி இறங்கி நின்னா கூட போதும். இன்றைக்கி நீங்கள் இறங்கி நிற்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த 7 மாதம் போதும், தூக்கிடலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் நிற்கணும், நீங்கள் வரணும். இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. இதை ஒரு விஜய்க்கு நான் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய முறையில் இருக்கக்கூடிய சிக்கலை நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். உடனே வந்து நீங்கள் வந்து இவர் வந்து வேறு யாரோ இயக்குறாங்க, இல்லை இவர் வெளில போயிட்டார் கீழே போடுவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து போடுவாங்க. அது வந்து நீ கமெண்ட் போடுறாலும் கமெண்ட் போட்டுக்கிட்டே அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் விஜய் அவர்கள் ஜெயிக்கணும்னு நினச்சேன்னா நான் சொன்ன விஷயத்தை யோசிச்சா அவர் எதுக்காக சொல்கிறோன்றதை யோசிக்கணும். தளபதி வந்து ஜெயிக்கணுன்றதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். இதுதான் சிக்கல். கிரவுண்ட் ரிலேட்டி யாரும் சொல்லலை, நம்ம சொல்லிடுறோம் ஓப்பனாக வந்துருங்கன்ட்டு. இல்லை இந்த 67 ஜனங்களுக்கு ப்ராப்பராக சொல்லலைன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அந்த இடத்துல மாநாடான ஒரு சில பேர் பைட் எடுத்து போடுறாங்க. அதில் 67 சொல்கிறாரு, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் அதெல்லாம் தெரியாது, எங்கள் தளபதி சொல்லியிருக்காரு, நாங்கள் அதை பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எதுக்காக சொன்னோன்றதே தெரியாத அளவுக்கு. அப்படி நீங்கள் அந்த கூட்டம்னு சொல்ல முடியாது. எல்லா கூட்டமும் இப்போ திமுகவுடைய சித்தாந்தம் என்னன்னு சொல்லி திமுக காரண்ட்ட கேளுங்க, வரி வழியே வராள்கிட்ட. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் திமுக தான் சொல்லிட்டு சின்ன பசங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, போய் கேளுங்க சித்தாந்தம் என்ன, கோட்பாடு என்னென்னு. அப்போ இருந்தது பெரியார் கொள்கை, அதுக்கப்புறம் கடவுள் மறுப்பு. இன்றைக்கி வந்து வேலை தூக்கிட்டு அவங்களே சுற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க. புரியுதுங்களா? முருகனுக்கு மாநாடு எடுக்கிற, சனாதனம் பேசுகிற, சமூக நீதி பேசுகிறேன். நான் சமூக நீதியை சவப்பேட்டில் ஏற்றது உங்கள் ஆட்சியில் தான். நீங்கள் வேங்க வேலை ஆரம்பித்து புல்லட் ஓட்டினா கையில் வெட்டினதுலேருந்து நாங்குநேரி சம்பவங்கள்லேருந்து பல உதாரணங்கள் தொடர்ச்சியாக போயிட்டு கொண்டு இருக்கிறது எக்கச்சக்கமாக போகுதுன்னும் பொழுது அப்போது எல்லாத்துக்கும் அரசியல் புரிதலும் தேவை கிடையாது. ஆனால் ஓட்டு போடக்கூடிய வயசு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆட்சி மாற்றம் வேணுன்றதை எதிர்பார்க்குறான்ல, அது போதுமானது ஒரு ஆட்சியை மாற்றுவதற்கு. ஆனால் அதை கன்சல்டேட் பண்ணணும். அவன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கான் தம்பி. அவன் வந்து கை நீட்டிகிட்டே இருக்கிறான். நம்ம தானே கையை நீட்டி வாங்கணும். நான் கையை மடக்கிட்டே இருப்பேனாக்கா அது எப்படி நமக்கு கிடைக்கும்? இடையில ஒரு ஆள் வந்து 50 கையில் இருக்கிறது புடிங்கிட்டு போயிடான்னு வச்சுங்களேன், கஷ்டம். அப்போ இதை வந்து தளபதி அவர்கள் உணர்ந்து அவருக்கு சொல்ல வேண்டிய நபர்கள் சொல்லி களத்தில் அவரை நிப்பாட்டினா தான் சக்ஸஸ்.